ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தினர் சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனுடைய நேரலை காட்சிகளை பார்க்கலாம். நம்முடைய செய்தியாளர் உதயசூர்யா நம்முடைய இணைந்திருக்கிறார். உதயசூர்யா, என்ன இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன? தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கம் சார்பாக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இவர்களது கோரிக்கையானது தமிழகத்தில் உள்ள ஏரி மற்றும் குளங்களில் உள்ள சீம கருவேலை மரங்களை அகற்ற வேண்டும், நதிகளை இணைக்க வேண்டும் மற்றும் கரும்பு டன் விலையை உயர்த்த வேண்டும் மற்றும் பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை வலியுறுத்தி இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கையில் திருவோடு ஏந்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து தற்போது ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகள் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்ரம், உதயசூர்யா, எந்தெந்த மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? பெரம்பலூர், திருச்சி மற்றும் அரியலூர் ஆகிய மாவட்டங்களிலிருந்தும் டெல்டா மாவட்டங்களிலிருந்தும் விவசாயிகள் வருகை புரிந்துள்ளனர். தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநில தலைவர் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம், என்னென்ன கோரிக்கைக்காக இந்த ஆர்ப்பாட்டமானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வணக்கம். இன்னைக்கு உங்களுடைய கோரிக்கையில அதாவது ஏரி குளங்கள் இருக்கக்கூடிய சீம கருவேலி மரங்களை அகற்றணும் மற்றும் நதிகளை இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலித்துக்கு இந்த நீர் ஆதாரம் சார்ந்து, அதாவது விவசாயத்திற்கான நீர் ஆதாரம் சார்ந்து இன்னைக்கு என்னென்ன கோரிக்கைகளை முன்வச்சு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுது? தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கு. இந்த ஆர்ப்பாட்டம் என்னன்னா, மதுரை ஹைகோர்ட் சொல்லியிருந்தாங்க, அதாவது வேலிக்கருவ மரங்களை அகற்றணும், அப்பதான் நீர் பாசனம் விவசாயத்திற்கு சிறக்கும், இல்லைன்னா சிறக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஏரி குளங்கள்ல வேலிக்கருவ மரம் நிறைய இருந்ததுன்னா விவசாயத்திற்கு எங்களுக்கு தண்ணி கிடைக்காது, அதே நேரத்தில் தூர் வர முடியாது இந்த ஏரிய. அதனால நீர்ப்பாசனம் விவசாயத்துக்கு கிடைக்கணும்னா அதுல உள்ள வேலிக்கருவம் உள்ள அகற்றணும், ஏரிய தூர் வரணும். அதுக்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய மாட்டேங்கிறாங்க ஏரி குளங்களை தூர் வாரத்துக்கு. அதனால நிதி ஒதுக்கீடு செய்யணும். பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு மத்திய அரசு கடந்த 4 ஆண்டுகளாக பாத்தீங்கன்னா கடுமையான வறட்சி. அதனால ஏரி குளங்கள்லாம் வறண்டு போச்சு, குறுவை சாகுபடி பொய்த்து போச்சு. அதனால எங்களுக்கு தமிழக அரசு இந்த சட்டசபை கூட்டத்தொடரிலேயே விவசாய கடனை தள்ளுபடி செய்து உத்தரவிடணும். இதனால விவசாயிகள் நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த மாதிரி அந்த பயிர்கடனை தள்ளுபடி செய்யறதுக்கு அந்த ஆர்ப்பாட்டமே நடத்திட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா கரும்புக்கு டன்னு பாக்கி 350 பாக்கி வச்சிருக்காங்க. அதை கொடுக்கறதுக்கு கரும்பாலைகள் மருத்துவர்கள் அதை தமிழக முதலமைச்சர் அதை ஏன் கவனத்தில் எடுத்துக்காம இருக்காங்கன்னு எங்களுக்கு விவசாயிகள் ஒன்னும் புரியல. அதுல கரும்பு விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த டன்னுக்கு 350 கிடைக்கிறதுக்கு தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும். வட மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா பருத்திக்கு நல்ல விலை கிடைக்கிறது. பருத்தி கழகமே மத்திய அரசுடைய விலைக்கு பருத்தியை கொள்முதல் செய்யறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா வியாபாரிகள் தான் விலையை நிர்ணயம் பண்றாங்க. வட மாநிலத்தில் உள்ளது மாதிரி பருத்தி கழகமே பருத்தியை கொள்முதல் செய்யணும், அப்பதான் லாபகரமான விலை பருத்தி விவசாயிகள் கிடைக்கும். அடுத்த பாத்தீங்கன்னா இன்னைக்கு சுவாமிநாதன் கமிட்டி பரிந்துரை என்ன அப்படின்னா, விவசாயி உற்பத்தி பண்ற பொருட்களுடைய செலவை காட்டிலும் 50 மடங்கு உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவாமிநாதன் கமிட்டி பரிந்துரை பண்ணிருக்காங்க. மத்திய மாநில அரசுக்கு கருத்தில் எடுத்துக்கொள்வதா தெரியவில்லை. அதனால கரும்பு டன்னுக்கு 3000 எனவும், பருத்திக்கு குவிண்டாலுக்கு 7000 எனவும், மக்காச்சோளம் குவிண்டாலுக்கு 2000 எனவும், நெல்லு குவிண்டாலுக்கு 2000 எனவும் விலை உயர்த்த வேண்டும். ஏன்னா விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் சிறக்கிறதுக்கு தமிழக அரசும் மத்திய அரசும் நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கணும். விவசாயிகளை வஞ்சிக்க கூடாது, விவசாயிகளை ஏமாற்றக்கூடாது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா காவிரி நீர் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இந்திய அரசு என்ன சொல்லுச்சுன்னா, இந்தியா முக்கியமான கோரிக்கையாக நடப்பு கூட்டத்தொடரில் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் மற்றும் மத்திய அரசுக்கான கோரிக்கையாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்திட வழிவகை செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முக்கியமாக வலியுறுத்தியிருக்கின்றன. விக்ரம்.